தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாள். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த சூழலில் நாம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாய் ஈடுபட்டு வருகிறோம். ஓரிரு நாட்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் அழைப்பு வரும். அவர்களோடு மீண்டும் நாம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். முதற்கட்டமாக திமுக பேச்சுவார்த்தை குழுவினரை சந்தித்த போது நம்முடைய விருப்பம் என்ன என்பதை வாய்மொழியாக சொல்லியிருக்கிறோம். எழுத்துப்பூர்வமாக தரவில்லை. ஆகவே 2 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் நிலை உருவாகும். அதன் பின்னர் முழுமையாக நாம் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த காலம் இருக்காது. மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட நிர்வாகம், கட்சிக்கான மாவட்ட நிர்வாகம், துணைநிலை அமைப்புகளுக்கான மாவட்ட பொறுப்பாளர் பட்டியல் மற்றும் ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்பாளர்கள் பட்டியலை கலந்தாய்வு செய்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு பட்டியலை தயாரித்து தலைமையிடம் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. வழிகாட்டுதல் தரப்பட்டது. கடந்த 2025 நவம்பர் முதல் வாரத்தில் நான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கினேன். நவம்பரிலிருந்து இப்போது மார்ச் வரையில் 5 மாத காலம் இந்த பணிகளில் தீவிரம் காட்டி ஒரு வழியாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அறிவித்தோம். அதன் பின்னர் மாவட்ட நிர்வாக பட்டியல் ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறோம். இரவு பகல் என்று பாராமல், கண் துஞ்சாமல், ஓய்வில்லாமல் இதில் முழுமையாக கவனம் செலுத்தியும் இன்னும் இந்த பணிகளை நம்மால் நிறைவு செய்ய முடியவில்லை. இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த சூழலில் இது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தை முழுமையாக அறிவித்தாக வேண்டும். அதிலே நாம் எந்த சுணக்கமும் காட்ட முடியாது. மாவட்ட நிர்வாகம் என்று நான் சொல்லுவது கட்சிக்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல். இந்த மாவட்ட நிர்வாகத்திற்குள் மகளிர் விடுதலை இயக்கத்தையும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையையும் நாம் இணைத்திருக்கிறோம். ஆகவே கட்சியின் மாவட்ட செயலாளர், கட்சிக்கான இதர மாவட்ட பொறுப்பாளர்கள், பொருளாளர், செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கொண்ட
ஒரு குழு. அத்துடன் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான மாவட்ட செயலாளர் மற்றும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கான மாவட்ட செயலாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் அடங்கிய குழுவைத்தான் கட்சியின் மாவட்ட நிர்வாகம் என்று நாம் அழைக்கிறோம். மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு மாவட்ட செயலாளர் மட்டுமின்றி மாவட்ட பொருளாளரும் உண்டு, மாவட்ட துணை செயலாளர்களும் உண்டு. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு ஆண் பெண் என்று சமமாக 2 மாவட்ட செயலாளர்களை நாம் நியமிக்கிறோம். அந்த அமைப்பிலும் மாவட்ட துணை செயலாளர்கள் குறைந்தது 3 பேர், அதிகபட்சம் 5 பேர் நியமனம் செய்ய முடியும். அந்த துணை செயலாளர்கள் கட்சியின் இந்த மாவட்ட நிர்வாக அடுக்குக்குள் வரமாட்டார்கள். அவர்கள் மாவட்ட செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த நிர்வாக குழுவில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளரும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்களும் இடம்பெறுவார்கள். மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கான மாவட்ட பொருளாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூடுகிற போது பங்கேற்பார்கள். இவையன்றி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் என்று நாம் சிலரை நியமிக்கிறோம். குறைந்தது 5, அதிகபட்சம் 9 பேர். 5 பேர் போதும். தேவைப்பட்டால் 7ஆகவோ அல்லது 9ஆகவோ நாம் அதை மாற்றலாம். அந்த செயற்குழு உறுப்பினர்கள் என்கிற நியமன உறுப்பினர்கள் மாவட்ட செயற்குழுவில் கலந்து கொள்வார்கள். இந்த பட்டியல் மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்கள், கட்சியின் மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்கள் இதுவரையில் 100 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 134 மாவட்டங்களுக்கு அறிவித்தாக வேண்டும். இந்த பட்டியலை நானே தயாரித்து நானே வெளியிடுவது என்றுதான் முதலில் முடிவு செய்தேன். அப்படி அறிவிப்பும் செய்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கடுமையான சுமைகளின் காரணமாக மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும், குறிப்பாக மாவட்ட செயலாளர், அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல துணை செயலாளர், இந்த ஒட்டுமொத்த மண்டலத்திற்கு உரிய மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம் மற்றும் மண்டல செயலாளர் ஆகிய 4 பேர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கும் பொறுப்பானவர்கள். அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களோடு, ஏனென்றால் பொருளாளரே இன்னும் பல மாவட்டங்களில் நியமனம் செய்யப்படவில்லை, அந்த மாவட்ட செயலாளரோடு இவர்கள் அமர்ந்து பேசி, ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தவர்கள், ஒன்றிய நிர்வாகத்தில் இருந்தவர்கள், 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று ஒன்றிய செயலாளர்களாக இருந்தவர்கள், நகர செயலாளர்களாக இருந்தவர்கள், இவர்களை எல்லாம் மாவட்ட நிர்வாகத்திற்குள்ளே கொண்டு வந்து அந்த இடத்தை காலி செய்தால்தான் அவர்களுக்கு அடுத்த நிலையில் பணியாற்றியவர்களை ஒன்றிய செயலாளர்களாகவோ நகர செயலாளர்களாகவோ நியமனம் செய்ய முடியும், புதியவர்களை உள்வாங்க முடியும். ஆகவே இந்த பணிகளை அந்த மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்திற்குரிய மண்டல துணை செயலாளர், ஒட்டுமொத்த 6 தொகுதிகளுக்குமான பொது நிர்வாகத்தை கவனிக்கிற மண்டல துணை செயலாளர் மற்றும் மண்டல செயலாளர் ஆகியோர் கூடி பேச வேண்டும், கலந்து பேச வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பேச வேண்டும். நீண்ட காலமாக கட்சிக்கு பணியாற்றக்கூடிய முன்னணி தோழர்களை எல்லாம் இந்த நிர்வாகத்திற்குள் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் என்று கலந்தாய்வு செய்ய வேண்டும். அதில் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், பலருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர்களை துணைநிலை அமைப்புகளில் எங்கே நியமனம் செய்ய முடியுமோ அங்கே அவர்களை நியமனம் செய்ய வேண்டும். மூத்த உறுப்பினர்களை மாவட்ட நிர்வாக தலைமை அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்பு ஆகியவற்றில் இடம்பெறச் செய்ய வேண்டும். நிர்வாக குழு உறுப்பினர்களாகவோ செயற்குழு உறுப்பினர்களாகவோ
இளையவர்களை அல்லது புதியவர்களை நியமனம் செய்யலாம். இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த பட்டியலை தயார் செய்யும்படி நான் அறிவுறுத்தி இருக்கிறேன், வழிகாட்டி இருக்கிறேன். துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, முற்போக்கு மாணவர் கழகம், வழக்கறிஞர்களுக்கான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம், விவசாயிகளுக்கான விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், விவசாய தொழிலாளர்கள் விடுதலை இயக்கம், தொண்டரணி, இப்படி 30க்கும் மேற்பட்ட துணைநிலை அமைப்புகள் உள்ளன. இந்த துணைநிலை அமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் மாவட்ட அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும், மாவட்ட நிதி செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மாவட்ட அமைப்பாளர், மாவட்ட நிதி செயலாளர், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் 3 பேர் துணை அமைப்பாளர்கள், ஒருவர் நிதி செயலாளர், ஒருவர் அமைப்பாளர் என்கிற போது 5 பேர் கொண்ட குழு. ஆக ஒவ்வொரு அணியிலும் மகளிர் விடுதலை இயக்கமாக இருந்தால் அமைப்பாளர் என்று சொல்லக்கூடாது, செயலாளர் என்று சொல்ல வேண்டும். இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்றால் அமைப்பாளர் இல்லை, செயலாளர். மற்ற அமைப்புகள் அனைத்துக்கும் அமைப்பாளர் என்றுதான் பொருள். அதாவது மாவட்ட தலைமை, ஒன்றிய தலைமை, நகர தலைமை, அமைப்பாளர், ஒன்றிய அமைப்பாளர், நகர அமைப்பாளர், ஒன்றிய துணை அமைப்பாளர்கள், நகர துணை அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள். இதில் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய, வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு, அதற்கான ரசீதுகள், அதற்கான வவுச்சர்ஸ் அல்லது பேங்க் அக்கவுண்ட், இதையெல்லாம் மெயின்டைன் செய்யக்கூடிய பணிகளை ஆற்றுவதற்கு ஒரு நிதி செயலாளர் நாம் நியமிக்கிறோம். எனவே இந்த அளவில் எல்லா பொறுப்பாளர்களையும் நியமிக்கிற பொறுப்புகளை மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர் மட்டுமில்லாமல் இந்த துணைநிலை அமைப்புகளை சார்ந்த மாநில செயலாளர்களோடு கலந்து பேச வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த துணைநிலை அமைப்புகள் அனைத்துக்கும் மாநில செயலாளர் இப்போ நம்ம அறிவிச்சிட்டோம். அதை இல்லாமல் ஃபில் பண்ண வேண்டிய வேக்கன்ட் பிளேசஸ் அதையெல்லாம் மாநில செயலாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் மாவட்ட செயலாளரோடு கலந்து பேசி அறிவிக்க வேண்டும். இந்த இடத்துல மாவட்ட செயலாளர்கள் அந்த அணியின் மாநில செயலாளர்களுக்கு, மாநில துணை செயலாளர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்களே நியமிக்கக்கூடாது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அதுக்கு ஒரு மாநில துணை செயலாளர், ஒரு பார்லிமெண்ட், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு நியமனம் செய்ய வேண்டுமானால் அது காலியாக இருந்தால், நாம் ஏற்கனவே பண்ணியிருந்தால் ஓகே விட்டுருங்க. இப்போ இன்னும் நிரப்பப்படாமல் இருந்தால் அதை மாநில செயலாளர் தான் நிரப்பணும். அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க. மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்கலாம், ஆனால் அதை தீர்மானிக்கிற இடத்தில் மாநில செயலாளர் இருக்கிறார். இப்போ அந்த மாநில செயலாளருக்கு மாநில துணை செயலாளர்களை நியமிக்கிற அதிகாரம் உண்டு. சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட அமைப்பாளர்களை நியமிக்கிற அதிகாரம் எல்லா அணிகளுக்கும் அதுதான். மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு அதுதான், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு அதுதான், தொழிலாளர் அணிக்கு அதுதான், விவசாயிகள் அணிக்கு அதுதான், முற்போக்கு மாணவர் கழகத்துக்கு அதுதான், தொண்டர் அணிக்கு அதுதான். மாநில செயலாளர்கள் போடுறோம் இல்லையா? இப்போ கருத்தியல் பரப்பு குழுக்கு மாநில செயலாளர் போடுறோம். அந்த கருத்தியல் பரப்பு குழுவுக்கு மாநில துணை செயலாளர்களை கருத்தியல் பரப்பு குழுவின் மாநில செயலாளர் நியமனம் செய்யணும். உங்கள்கிட்ட கருத்து கேட்டால் நீங்கள் அந்த கருத்தை சொல்லலாம். இந்த தோழரை நீங்கள் போடலாம், இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். ஆனால் கட்சியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மண்டல பொறுப்பாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள், அதில் அவங்க டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அவங்க நீங்கள் எடுக்கிற முடிவு, சிலரை விடுபட்டிருக்கும், சிலர் வேணும்னே நீங்கள் தவிர்த்திருப்பீங்க, இவரை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களெல்லாம் வருத்தப்படாத அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு அனுசரித்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற முயற்சி, அதை மேற்கொள்ளக்கூடிய சூப்பர்வைசிங் அண்ட் மானிட்டரிங் இதெல்லாமே மண்டல பொறுப்பாளர்கள் வேலை. அதனால தான் அவங்களுக்கு கையெழுத்து போகணும்னு நம்ம சொல்றோம். இந்த துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிற போது அந்த துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்களுக்கு பிரியாரிட்டி இருக்கு, முன்னுரிமை இருக்கு, முன்னுரிமைக்கான அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைக்கணும். இளைஞர்களா சரி, மாநில செயலாளர் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அல்லது நம்ம சொல்லலாம், தோழர் நான் சொல்றேன், எங்க மாவட்டத்துக்கு இந்த தோழர் நீங்க மாவட்ட செயலாளரை நான் பரிந்துரைக்கிறேன், நீங்க ஒரு லிஸ்ட் தலைவருக்கு அனுப்பிச்சிருங்க, நானும் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறேன். இவரை மாவட்ட துணை செயலாளராக போடுங்க,
அவர் வந்து அதை வாங்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது அதை மாற்றி எழுதி கொடுத்தாலும் அது அவருக்கான அதிகாரம். அது என்கிட்ட வரும்போது நான் அதை ரெஃபர் பண்ணிட்டு ஒருவேளை ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து வேற கருத்து இருக்குமானா அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு செவிமெடுத்து அதற்கு ஏற்ப அந்த பட்டியல் இறுதி செய்யப்படும். எல்லோரும் கலந்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நம்ம செய்கிறோம். வெறுமனே மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம வந்து விட்டுற முடியாது. அதே மாதிரி மண்டல செயலாளர்களே எல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு விட்டுற முடியாது. இப்போ சில மாவட்டங்களில் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் கொஞ்சம் நெருடல்கள் அல்லது உரசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அதை இறுதி செய்ய முடியல. வந்திருக்கு பட்டியல், மாவட்ட செயலாளர் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறாரு, மண்டல பொறுப்பாளர்கள் இன்னொரு பட்டியல் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் உட்கார்ந்து வச்சு நம்ம வந்து நேர் செய்யணும், பேசணும். இப்போ செய்யூர் அந்த மாதிரி இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாதிரி மேலும் ஒரு மாவட்டம் மதுராந்தகம் நினைக்கிறேன், அது இன்னும் இறுதி செய்யப்படலை. திருப்பூரும் அந்த நிலையில் இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி இருக்கு. இன்னும் திட்டப்படி இறுதியாகலை, விருத்தாசலம் இறுதியாகலை, பன்ருட்டி இன்னும் இறுதி செய்யப்படலை, புவனகிரி இன்னும் இறுதி செய்யப்படலை. இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகமே வந்து அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அது அறிவிச்சாகணும். எனவே ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றுக்கான பட்டியலை இதுவரை தயாரித்தவர்கள் தலைமைக்கு கொண்டு வந்து கொடுக்கவும், இன்னும் தயாரிக்கவில்லை என்கிறவர்கள் பொறுமையாக கலந்து பேசி தயாரியுங்கள். ஆனால் இப்போதைக்கு அது அறிவிக்கப்படாது. தேர்தல் முடிந்த ஒரே மாதம் ஏப்ரல் 24க்கு பிறகு நம்ம ஃப்ரீ தான். இப்போ மார்ச் 23 முடிஞ்சு வச்சு அடுத்த ஏப்ரல் 24 கரெக்டாக ஒரு மாதம் தான் இருக்கு. ஆகவே பேரூர், ஒன்றியம், நகரம் போன்றவற்றுக்கான பட்டியலை தேர்தலுக்கு பின்னர் இறுதி செய்வோம். தயாரிக்கப்பட்டு முரண்பாடுகள் இல்லை, சமாதானமான முறையில் எல்லோரும் சேர்ந்து உறுதிப்படுத்திவிட்டோம், இதில் பிரச்சனை ஏதும் இல்லை என்கிற பட்டியல் வந்தால் அதை அறிவிப்போம். ஒன்றியம், நகரம், பேரூர். நான் முதல்ல சொன்ன கட்சி மாவட்ட நிர்வாகம் இருக்குல்ல, அதை கட்டாயம் அறிவிச்சு தான் ஆகும். அதை நீங்க கொண்டு வந்து கொடுக்கலனா கூட நான் டேஷ்போர்டில் போயிட்டு நான் வந்து ஆய்வு பண்ணி நான் அறிவிச்சு தான் ஆகணும். நீங்க மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர் கையெழுத்து போடலனா கூட அது எனக்கு பொருட்டல்ல. ஏன்னா அதை நான் தான் தயாரிக்கணும்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அது என்னுடைய வேலைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நீங்க அதை வந்து 2 பேரும் ஒற்றுமையா இருந்து கையெழுத்து போடலன்னா நானே முடிவு செஞ்சு அறிவிச்சிருவேன். இது மாவட்ட நிர்வாகம் 234 தொகுதிக்கும். துணைநிலை அமைப்புகளுக்கோ அல்லது மற்ற ஒன்றிய, நகர, பேரூர் போன்ற கட்சி உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர் பட்டியலை தயாரிப்பதற்கோ நெருக்கடிகள் இருந்தால், சிக்கல்கள் இருந்தால், முரண்கள் இருந்தால், இன்னும் பேச வேண்டும் என்கிற தேவை இருந்தால் அதை நாம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். 1 மாதம் தள்ளி வைப்போம். தயாரிச்சுட்டோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். பேசி முடிச்சதுனால நீங்க அறிவிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒருமித்த கருத்தோடு வந்தால் அது அறிவிக்கப்படும். ஆக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கட்சியின் நிர்வாக பட்டியல் அறிவித்துதான் தீர வேண்டும். இன்னும் 134 தொகுதிகளுக்கு அறிவித்தே ஆக வேண்டும். அந்த பட்டியல் விரைந்து தலைமைக்கு வந்து சேர வேண்டும். அதுல என்ன மாற்றம் வேணாலும் செய்வதற்கு தலைமைக்கு அதிகாரம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னபடி அதுல நீங்க கொடுத்த பட்டியலை அப்படியே அறிவிப்போம் சொல்ல முடியாது. ஆனால் 90% அறிவிப்போம். அதில் மாற்றங்களும் இருக்கலாம், புதுசா அடிஷன் இருக்கலாம், அல்லது அதுல துணை செயலாளரை தூக்கி நிர்வாக குழு உறுப்பினராக போடலாம், அல்லது துணை செயலாளர் தூக்கி நான் இளந்திருத்திகளை போடலாம், துணை செயலாளர் இருக்கிற தூக்கி நான் செய்தி தொடர்பாளரை கூட போடலாம், பொருளாளராக இருக்கிறவங்கள இன்னொரு இடத்துல கூட போடலாம். இதுல இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு நீங்க தயாராகணும். 2வது செய்தி, இந்த மெயின் பாடி இருக்கு பாருங்க, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், இளைஞருத்தை மாவட்ட செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதுல ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு போடக்கூடாது. அது வேண்டாம். அதை நம்ம வந்து ஒரு வரையறையா நம்ம வைத்திருக்கிறோம்.
அவருக்கு வேற அணியில் ஏதாவது நம்ம கொடுக்கலாம். இது துணைநிலை அமைப்பாக இருந்தாலும் மெயின் பாடிகளை சேர்த்துட்டோம், மகளிர் அணியையும் இளைஞர்களுக்கு. அதனால அதை இல்லாமல் வேற அணியில் ஏதாவது நீங்க போடுறதுனா துணைநிலை அமைப்புகள்ல அல்லது அதுக்கும் கீழே ஒன்றிய நகரம் பேரூர்ல ஒரு கீ போஸ்ட்ல போறதுனா கூட நீங்க போடலாம். இது இந்த மெயின் பாடி என்று சொல்லப்படக்கூடிய கட்சியின் முக்கியமான அங்கமாக விளங்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் பட்டியலில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்னா அவரு தன்னுடைய மனைவிக்கு மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் கொடுக்கக்கூடாது, தன்னுடைய மகனுக்கு இளைஞருக்கு எழுச்சி பாசறை மாவட்ட பொறுப்பு கொடுக்கக்கூடாது. அது மாற்றப்படணும், போட்டிருந்தா மாற்றப்படணும். இது ஒரு வரையறையான விஷயம். அது நீங்க வேற அணியில கூட இந்த பொறுப்பை நீங்க வாங்கிக்கலாம். ஆகவே இந்த விதிமுறைகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இதெல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸ் நாமே வகுத்துக் கொள்றதுதான். ஒரே குடும்பத்தில் போட்டாங்க, மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதா? ஒரே ஒன்றியத்தில் போட்டாங்க, வேற ஒன்றியத்துக்கு ஏன் தரல? ஒரே ஊருக்குள்ள போட்டாங்க, ஏன் அடுத்த ஊருக்கு தரல? இந்த கொஸ்டின்ஸ் எல்லா இடங்கள்ல இருந்தும் எழுதுறது. ராசிபுரத்தில் வெண்ணந்தூர் ஒன்றியம் இருக்கு, நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் இருக்கு, ராசிபுரம் ஒன்றியம் இருக்கு. ஆனா ஒரே ஒன்றியத்தில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அங்க நான் போய் டேஷ்போர்டில் போய் விண்ணப்பங்களை தேடினா கிடைக்கல. ஒரு ஒன்றியத்துக்கு 2 பேர் போடலாம், நாமகிரிப்பேட்டையில் 2, ராசிபுரத்தில் 2, வெண்ணந்தூர்ல 1 அப்படி போடலாம். அல்லது ஒரு ஒன்றியத்தில் 3 பேர் போட்டு, ஒரு ஒன்றியத்தில் 2 பேர் போட்டு, இன்னொரு ஒன்றியத்தில் 2 பேர் போட்டு அப்படி கூட போடலாம். குறைந்தபட்சம் 6 பேர் போடணும், அதிகபட்சம் 7 பேர் அப்படிதான் நம்ம போடுறோம். சில இடங்களில் 8 பேர் போடுறாங்க, ஓகே. அதுக்கு மேலே போகக்கூடாது. தேவைப்பட்டா காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செய்யணும். இல்லைன்னா ஒரே ஃப்ளாட்டா என்ன டெசிஷன்னா எல்லா மாவட்ட நிர்வாகத்திலும் 6 பேர் மாவட்ட துணை செயலாளர், 3 பேர் மாவட்ட நிர்வாக குழு. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான வரையறை. காம்படிஷன் இருக்கு, என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எங்களுக்கு நான் இத்தனை பேர் இத்தனை வருஷம் இருக்கு, அந்த வருஷம் காம்பீட் பண்றாங்க, போட்டி போடுறாங்க, எங்களுக்கு கட்டாயம் வேணும்னு வலியுறுத்துற இடத்துல, தவிர்க்க முடியாத இடத்துல, அவர் சீனியர் மோஸ்டா இருக்கிறாரு, ரொம்ப காலமா அவர் ஒன்றியத்துக்குள்ளே இருந்தாரு, அவர் தூக்கி தான் ஆகணும் அப்படின்னா கூடுதலாக 1 அல்லது அதிகபட்சம் 2 அவ்வளவுதான். அது மேலே போடக்கூடாது. மாவட்ட துணை செயலாளர் இந்த நிர்வாகத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்தது இருக்கக்கூடாது. அவங்கள வேற நிர்வாகத்துக்கு போடலாம், வேற துணைநிலை அமைப்புகளுக்கு போடலாம், வேற கீ போஸ்ட்ல போடலாம், இதுல போடக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஒன்றியத்துக்குள்ளேயே நிறைய பொறுப்புகள் போடக்கூடாது. இதில் கீ போஸ்ட் கூட நீங்க மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கூட அது கணக்கில் எடுத்துக்கணும். மாவட்ட துணை செயலாளர் வரும்போது நீங்க பிரிச்சு பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு பேரூர்னா அதுல இருந்து ஒருத்தர் மாவட்ட துணை செயலாளர் போடலாம், நகராட்சி இருக்குன்னா அதுல இருந்து ஒருத்தர் மாவட்ட துணை செயலாளர் போடலாம். ஒன்றியத்தில் 2 பேர், மினிமம் 2 பேர், முழு ஒன்றியம் இருந்தா 3 பேர், அரை ஒன்றியம் இருந்துச்சுன்னா 1 ஆள், சின்ன ஒன்றியமா இருந்துச்சுனாக்கா 2 பேர். அந்த மாதிரி முக்கியமான ஆட்களை மாவட்ட துணை செயலாளர்களை நீங்க நியமனம் பண்ணலாம். அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே தந்தை பொறுப்புல இருக்கிறாரு, மகனும் பொறுப்புல இருக்காங்கன்னா இந்த 17 பேருக்குள்ள இருந்தாங்கன்னா நிச்சயமா அது மாற்றப்படணும். கணவனும் பொறுப்புல இருக்கிறாரு, மனைவியும் பொறுப்புல இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அது மாற்றப்படணும். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, தமிழ் தேசிய எழுச்சி பேரவை என்கிற துணைநிலை அமைப்பை இந்த மறுசீரமைப்பில் இருந்து மீண்டும் நாம் கட்டமைக்க இருக்கிறோம். ஏற்கனவே தமிழ் தேசிய விடுதலை பேரவை என்ற ஒரு அமைப்பை நாம் வைத்திருந்தோம். அதை 10 ஆண்டுகளுக்கு முன்பு 5-6 அமைப்புகளை நாம் கலைத்தோம். சிறுவர் எழுச்சி மன்றம், தமிழ் தேசிய விடுதலை பேரியக்கம் என்று கருதுகிற பேரவை, இந்த மாதிரி சில அமைப்புகளை நாம் கலைச்சோம். இப்போ பண்பாட்டு இயக்கம், மக்கள் பண்பாட்டு இயக்கம், தமிழ் தேசிய எழுச்சி பேரவை, ஆவண மையம், வெளியீட்டு மையம் போன தடவை இருந்து அதை நம்ம வேண்டாம்னு எடுத்துட்டோம். இந்த முறை வெளியீட்டு மையத்துக்கும் ஒரு மாநில அளவிலான அமைப்பு, அது மாவட்ட அளவில் கிடையாது, மாநில அளவிலான ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டேட் பாடி. ஆக தமிழ் தேசிய எழுச்சி பேரவை, இந்த முறை நம்ம வச்சிருக்கிற பேரு தமிழ் தேசிய விடுதலை பேரவை அல்ல, தமிழ் தேசிய எழுச்சி பேரவை. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த சூழலில்
இந்த பேரவை தேவை என்று உணர்ந்து அதை நாம் உருவாக்க இருக்கிறோம். அதற்கு முதன்மை செயலாளர் உண்டு, மாநில செயலாளர்கள் உண்டு, மாநில துணை செயலாளர்கள் உண்டு. முதன்மை செயலாளர்கள்ங்கிறது துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் என்கிற ரேங்க், அந்த தகுதி. ஏற்கனவே பலர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ புதுசாக சிலருக்கு துணை பொதுச் செயலாளராக சேர்க்கணும். ஆனால் டோட்டல் நம்பர் 12க்கு மேலே போகக்கூடாது. நம்முடைய இயக்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தில் அந்த எண்ணிக்கையை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். 12 துணை பொதுச் செயலாளர்கள் குறிப்பிட்டிருக்கோம். அதனால ஏற்கனவே இருக்கிறவங்கள வேற பொறுப்புக்கு மாற்றி ஆகணும். புதுசாக சில வேற துணை பொதுச் செயலாளர் கொண்டு வரணும். அப்படின்னா அவங்கள முதன்மை செயலாளர்கள் அப்படிங்கிற இடத்துல தான் பொருத்த முடியும். இப்போ புதிய சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கிற சில அமைப்புகள் மாநில செயலாளர் தான், எல்லாத்துக்கும் முதன்மை செயலாளர் கிடையாது. நான் ஏற்கனவே 5 அமைப்பு தான் அறிவிச்சிருந்தேன். இதை தமிழ் தேசிய எழுச்சி பேரவையும் ஒரு முக்கியமான அமைப்பாக நான் கருதுறதுனால அதுக்கு முதன்மை செயலாளர் அறிவிக்க எண்ணி இருக்கிறேன், திட்டமிட்டிருக்கிறேன். எனவே இந்த துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம். இந்த மாநில அளவிலான நிர்வாகத்தில் சில அறிவிப்புகள் வெளியாகும். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 100 போக மிச்சம் 134க்கும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்படும். இதில் தான் இப்போது நாம் ஓரிரு நாட்களில் கவனம் செலுத்தி நிறைவு செய்ய இருக்கிறோம். இதுவரையில் தயாரிக்கப்படாத ஒன்றிய நகரம் பேரூர் பட்டியல் அவசரமில்லை, தேர்தலுக்கு பிறகு அறிவித்துக் கொள்ளலாம். தயாரிக்கப்பட்டு அதில் பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, கலந்தாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், சுமூகமாக அதில் ஒரு தீர்வு காண முடியும் என்றால் அது பேசப்பட்டு அந்த பட்டியல் அறிவிக்கப்படும். மற்றவை நிலுவையில் வைக்கப்படும். ஏப்ரல் 23 தேர்தலுக்கு பிறகு முழு வீச்சில் மறுசீரமைப்பு வேலை நடைபெறும். எனவே என்னை தேடி வந்து என் பணிச்சுமைகள் அதிகரிப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்கிற மறுசீரமைப்பு பணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறாக இருக்கிறது. நான் வேலை செய்யவே முடியல. கிட்டத்தட்ட இந்த 3 மாசமா ஒவ்வொரு இரவும் 3 மணிக்கு மேல் போய் படுத்து காலையில் 7 மணிக்குள் எழுந்து மறுபடியும் அதே வேகத்தோடு அதே எனர்ஜியோடு வேலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. 21 மணி நேரம் அல்லது 20 மணி நேரம் தொடர்ந்து இதிலேயே நான் செலவிட வேண்டிய அளவுக்கு தோழர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து கீழே நூற்றுக்கணக்கானவர்கள், கட்சி அலுவலகத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் என்று காத்திருக்கிறார்கள். வேளச்சேரியில் நான் தங்கியிருப்பது ஒரு பள்ளி கட்டிடம். அந்த பள்ளி கட்டிடத்திற்கு யாரும் வர வேண்டாம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் 100லிருந்து 200 பேர் வந்து குவிந்து விடுகிறார்கள். நள்ளிரவுக்கு மேல் நான் 2 மணிக்கு போனாலும் அங்கே ஒரு 50 பேருக்கு குறையாமல் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையை தோழர்களே நீங்களே புரிந்து கொண்டு உங்கள் மனசாட்சி அடிப்படையில் 10 மணிக்கு மேல் தலைமையை போய் நாம் நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும். இது ஒரு வேண்டுகோள் தான். நான் தேர்தலுக்கான வேலை எந்த வேலையுமே தொடங்கல. இன்னும் மெட்டீரியல்ஸ் எதுவுமே நம்ம ரெடி பண்ணல. எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோமோ அத்தனை தொகுதிகளுக்கு நமக்கு துணிக்கொடி வேண்டும், பிளாஸ்டிக் கொடி வேண்டும், சின்னம் பொறித்த பதாகைகள் வேண்டும், சின்னம் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அட்டைகள் தயாரிக்க வேண்டும். பிரச்சார வண்டி இன்னும் தயாரிக்கவில்லை, அதற்கான ஏற்பாட்டை செய்யவில்லை. நிதி எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. நிதி திரட்ட வேண்டும். இந்த நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க நேரம் இல்லை. எப்படி அந்த பணிகளில் கவனம் செலுத்தப் போகிறோம் என்கிற கவலை மேலோங்கி இருக்கிறது. தேர்தல் அறிக்கைக்கான குழு நாளை அறிவிக்கப்படும். அந்த குழு தேர்தல் அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தயார் செய்து தந்தால்தான் நாம் அதை வெளியிட்டு விட்டு பிரச்சாரத்தை தொடங்க முடியும். அதையடுத்து நமக்கு எத்தனை தொகுதிகள்
என்று இன்னும் இறுதியாகவில்லை. என்றாலும் கூட ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு டெமோக்ராட்டிக் பிராக்டிஸ் என்கிற அடிப்படையில், ஒரு ஜனநாயகபூர்வமான பயிற்சி என்கிற அடிப்படையில் விருப்ப மனு பெறுவதை ஒரு நடவடிக்கையாக நாம் மேற்கொண்டு வருகிறோம். 234 தொகுதிகளிலும் நாம் போட்டியிடப் போவதில்லை. ஆனாலும் கூட தேர்தலில் பங்கேற்கிற ஆர்வத்தை, விருப்ப மனு செய்யக்கூடிய வழிமுறையை, அதில் ஒவ்வொரு கட்சியும் எப்படி என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஒரு ஜனநாயக பயிற்சி, ஒரு பழகு முறை என்கிற அடிப்படையில் இந்த ஆண்டும் விருப்ப மனு பெறுவதாக எண்ணியிருக்கிறோம். அதற்கான மனு தயாரிக்கப்பட்டு வருகிறது, ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஓரிரு நாட்களில் வந்து சேரும். எந்த தேதியிலிருந்து விருப்ப மனு பெறப்படும் என்பதை அறிவிக்க உள்ளோம். என்ன கட்டணம் என்பதையும் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்படும். நேர்காணல் உண்டா இல்லையா என்பது பின்னர் அறிவிக்கப்படும். அடுத்து இந்த நெருக்கடியான சூழலில் இயக்கத் தோழர்கள் தேர்தல் நிதி திரட்டி தர வேண்டும். ஆனால் அதை நிகழ்ச்சியாக நடத்தி அந்த நிகழ்ச்சிகளில் வந்து பெறுவதற்கான சூழல் இல்லை. எனவே மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் வெளியில் போய் நிதி திரட்டுவது என்கிற நடவடிக்கை இல்லாமல் அவர்களாக தாமாக முன்வந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை கட்சிக்கு தேர்தல் நிதியாக தர வேண்டும். யார் யார் என்னென்ன நிதி, எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்பதையும் நான் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அறிவிக்க உள்ளேன். இந்த முகநூல் நேரலையில் இப்போது என்னால் அறிவிக்க இயலாது. ஆனால் நிதி பொறுப்பாளர்கள் தேர்தல் நிதி அளிக்க வேண்டும். அது பணமாக வழங்கவே கூடாது. 1000 ரூபாயாக இருந்தால் கூட அதை நீங்கள் செக் அல்லது டிடி, இதையெல்லாம் நீங்கள் முகநூலில் எடுத்து போடுகிற போது, ஆடிட் செய்கிற போது நமக்கு அவையெல்லாம் கேள்விக்குறிகளாக மாறும். அதற்கு நாம் அந்த நேரத்திலே போய் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எனவே ஆடிட் செய்கிறது, அந்த தணிக்கை செய்வதற்கு ஏதுவாக யார் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதனை டிடியாக எடுத்து கட்சியின் பெயரில் வழங்க வேண்டும். பணமாக வந்து விருப்ப மனுவுக்கு கூட பணமாக வந்து அளிக்கக்கூடாது. பணம் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காசோலை அல்லது டிடி, டிடி தான் பிரையாரிட்டி. காசோலை கூட வேண்டாம். காசோலை வந்து பவுன்ஸ் ஆயிடும். அதனால டிடி தான் வேணும். தோழர்கள் டிடி மூலமாக நன்கொடை அளிக்க வேண்டும். QR கோடு, அதுக்கென்று தனியே தேர்தல் நிதி திரட்டுவதற்கென்று தயாரித்து அதுவும் விரைவில் அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் QR கோடு மூலமாக கட்சி கணக்கில் நீங்கள் நிதி செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஒரு சிறிய இடைவெளி தேவைப்படுகிறது. குறிப்பாக ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்பாளர்களை தயார் செய்வதை 1 மாத காலம் நாம் தள்ளி வைப்போம். தேர்தல் முடிந்ததும் அதை தீவிரப்படுத்துவோம். இப்போதைக்கு தயாராகி இருக்கிற பட்டியலை பிரச்சனை இல்லாத நிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டு எல்லோரும் ஒப்புதல் அளித்த நிலையில் அவற்றை நாம் வெளியிட, என்னுடைய முகநூலில் வெளியிட தயாராக இருக்கிறோம். ஆகவே மண்டல பொறுப்பாளர்களும், மாவட்ட பொறுப்பாளர்களும், துணைநிலை அமைப்புகளின் மாநில பொறுப்பாளர்களும் அவரவருக்குரிய கடமைகளை விரைந்து ஆற்ற வேண்டும். எஞ்சிய ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீதம் இருக்கிற கட்சி மாவட்ட நிர்வாக பட்டியலை வெளியிடுவதற்கு, மாநில நிர்வாக பட்டியலை வெளியிடுவதற்கு
உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் நிதியை திரட்டி தருவதற்கு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டு முடிக்கிறேன்.